வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேல்ஸ் பண்ற விதத்தையே அடியோட மாத்த போறோம். நீங்க தயாரா? இனிமே சும்மா பொருளை பத்தி பேசிட்டு இருக்காம கஸ்டமர்ஸ் கூட ஒரு உண்மையான தொடர்பை எப்படி ஏற்படுத்துறதுன்னு பார்க்கலாம். வாங்க, விற்பனையோட அந்த பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம். இந்த கேள்வி உங்க மனசுல எப்பவாச்சும் வந்திருக்கா? என்னதான் ட்ரை பண்ணாலும் ஏன் கஸ்டமர்ஸ் நம்ம பொருளை வாங்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு காரணம் நீங்க பேசுறதுல ஒரு சின்ன ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான தப்பு இருக்கலாம். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்களேன். லெஃப்ட்ல இருக்கிறது வெறும் தகவல், எங்க ப்ராடக்ட்ல இது இருக்கு, அவ்வளவுதான். ஆனா ரைட்ல இருக்கிறது ஒரு ஃபீலிங், ஒரு நம்பிக்கை. இதால உங்க குடும்பத்துக்கு இந்த நன்மை கிடைக்கும். நம்மள பல பேரும் தப்பதான் செய்றோம். கஸ்டமருக்கு தேவை தகவல் இல்ல, அவங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு சிம்பிளான ஆனா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு வழி இருக்கு. அதுதான் FAB. இது உங்க சேல்ஸோட சீக்ரெட் வெப்பன்னு கூட சொல்லலாம். இது உங்க மொத்த அப்ரோச்சையும் மாத்திர சக்தி இதுக்கு இருக்கு. ஃபேப்ல முதல் எழுத்து F, அதாவது ஃபீச்சர். தமிழ்ல சொன்னா சிறப்பம்சம். இது உங்க ப்ராடக்ட பத்தின ஒரு உண்மை, அதாவது ஒரு ஃபேக்ட். உதாரணத்துக்கு 95 பானத்துல 13 வகையான பழங்களோட சத்து இருக்குன்றது ஒரு சிறப்பம்சம். இது உங்க பொருள்ல என்ன இருக்குன்ற கேள்விக்கு பதில் சொல்லுது. அடுத்து அட்வான்டேஜ், அதாவது சாதகம். அந்த சிறப்பம்சம் கஸ்டமர் உடம்புல என்ன பண்ணும், அது எப்படி வேலை செய்யும்னு விளக்குறது தான் சாதகம். உதாரணத்துக்கு, அந்த 13 பழங்களோட கலவை உங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். பாத்தீங்களா? அந்த சிறப்பம்சத்தை ஒரு ஆக்ஷனோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போதான் நம்ம மேட்ருக்கே வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி பி, பெனிஃபிட், அதாவது பயன். இதுதாங்க சேல்ஸ க்ளோஸ் பண்ற மேஜிக். அந்த சாதகத்தால கஸ்டமரோட வாழ்க்கையில என்ன நல்ல மாற்றம் வரும்? நான் ஏன் இதை வாங்கணும்னு அவங்க மனசுல இருக்கிற கேள்விக்கு இதுதான் பதில். உதாரணமா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதால உங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகாது, நாள் முழுக்க ஆக்டிவா இருக்கலாம். இதுதானே அவங்களுக்கு வேணும். இப்போ இது மூணையும் ஒன்னா சேர்த்து சொல்லி பார்ப்போம். 90 பானத்தில் உள்ள 13 வகை பழங்களின் சத்துக்கள் உங்க எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், அட்வான்டேஜ். இதனால நீங்க மெடிக்கல் செலவை குறைச்சு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ முடியும், பெனிஃபிட். இது வெறும் சேல்ஸ் பேச் மாதிரி இல்ல, அவங்க கவலைக்கு ஒரு தீர்வு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஓகே, ஃபேப் டெக்னிக் தெரிஞ்சா மட்டும் போதுமா? இல்ல, அதை யாருக்கிட்ட பயன்படுத்துறோம்னு தெரியணும்ல. கஸ்டமரை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இப்ப பாப்போம். பொதுவா பாத்தீங்கன்னா, மக்கள் இந்த 3 விஷயத்துக்காகத்தான் ஒரு பொருளை வாங்குவாங்க. ஒன்னு பணத்தை மிச்சப்படுத்த, இல்லனா நேரத்தை மிச்சப்படுத்த, அல்லது சமூகத்துல மதிப்பையும் மரியாதையும் வாங்க. நீங்க பேசும்போதோ உங்க கஸ்டமர் இதுல எதை தேடுறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. அதுக்கேத்த மாதிரி உங்க பெனிஃபிட்டை எடுத்து சொல்லுங்க. குறிப்பா நம்ம ஊர்ல டெக்னிக்கலா பேசுறத விட எமோஷனலா கனெக்ட் ஆகுறது தான் ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாம, இந்த பொருள் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்னு கதையா சொன்னா மனசுல டக்குன்னு பதியும். நிஜமான அனுபவ கதைகளுக்கு இங்க எப்பவுமே ஒரு தனி மதிப்பு உண்டு. ஆனா ஒண்ணு, இந்த ஃபேப் மெத்தட் சரியா ஒர்க் ஆகணும்னா 2 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்னு, உங்க பொருளை பத்தின முழுமையான அறிவு. இன்னொன்னு, கொஞ்சம் கூட அசைக்க முடியாத நேர்மை. இங்கேதான் நம்ம 80-20 ரூல் வருது. உங்க பொருளை பத்தி உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கணும். அது உங்க தன்னம்பிக்கைக்கு ரொம்ப அவசியம். ஆனா கஸ்டமர் கிட்ட பேசும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமான 20% பயன்களை மட்டும் சொன்னா போதும். தேவையில்லாத எல்லா தகவலையும் சொல்லி அவங்களுக்கு குழப்பி சேல்ஸை விற்றாதீங்க. உங்க ப்ராடக்ட் மத்ததை விட எப்படி பெஸ்ட்னு உங்களுக்கு தெளிவா தெரியணும். இததான் USP, அதாவது யுனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன்னு சொல்வாங்க. இந்த டேபிள பாருங்க. மார்க்கெட்ல இருக்கிற மத்த பானங்கள்ல என்ன இருக்கு? சக்கரை, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ். ஆனா 95ல 13 அரிய பழங்களோட இயற்கையான சத்து. இதுதாங்க உங்க பலம். இதை வச்சுதான் நீங்க ஒரு பவர்ஃபுல்லான பெனிஃபிட்டை உருவாக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியம் நேர்மை. உங்க பொருளோட லிமிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மருந்தில்ல, இது ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் அப்படின்றத தெளிவா சொல்லுங்க. இதால செய்ய முடியாத ஒரு விஷயத்த என்னைக்குமே வாக்குறுதியா கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு தடவை போய் சொல்லி விக்கலாம், ஆனா லைஃப் லாங் கஸ்டமரை நீங்க நிரந்தரமா இழந்துடுவீங்க. உங்க பேரும் உங்க நேர்மையும் தான் உங்க பிராண்டோட உண்மையான ஃபவுண்டேஷன். நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க வெறும் சேல்ஸ்மேனா இருக்க மாட்டீங்க, உங்க ரோலே மாற ஆரம்பிக்கும். நீங்க ஒரு ஆலோசகரா வளர ஆரம்பிப்பீங்க. இந்த பயணத்தை கொஞ்சம் பாருங்களேன். முதல்ல ஒரு பொருளை விற்க முயற்சி பண்ற ஒரு சேல்ஸ்மேனா இருப்பீங்க. அப்புறம் கஸ்டமரோட தேவைய புரிஞ்சிக்கிற ஒரு நிபுணரா மாறுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரச்சனைக்கு தீர்வு சொல்ற ஒரு ஆலோசகரா உயர்வீங்க. கடைசியா மக்கள் உங்கள ஒரு நபரா வாழ்நாள் முழுக்க நம்ப ஆரம்பிப்பாங்க.
இதுதான் உண்மையான வளர்ச்சி. இந்த ஒரு லைன் நம்ம எவ்வளோ நேரம் பேசுனதோட மொத்த சாராம்சம். இத உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சேல்ஸ்ங்கிறது ஒரு சர்வீஸ், மத்தவங்களோட வாழ்க்கையை நல்லா மாத்துறதுக்கு நீங்க பண்ற ஒரு உதவி. இந்த எண்ணத்தோட நீங்க கஸ்டமர் கிட்ட போனீங்கன்னா எல்லாமே மாறும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அது உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். இன்னையிலிருந்து உங்களை நீங்களே இப்படி கேட்டுக்கோங்க. நான் ஒரு பொருளை விக்கிறேனா இல்ல ஒருத்தரோட வாழ்க்கையை மேம்படுத்துறேனா? உங்க பதில் 2வதா இருந்துச்சுன்னா உங்க வெற்றி நிச்சயம். யோசிச்சு பாருங்க.